எங்களை நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் நல்ல மேய்ப்பராக இருந்து எங்களை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு வரும்படியாக செபிக்கிறோம், எங்களோடு வந்து அமரும்படியாக செபிக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்மை வாழ்க வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் எழுந்தருளி தகப்பனே, ஆண்டவரே எங்களோடு நீர் அசைவாடு வரும்படியாக செபிக்கிறோம். இந்த ஆராதனை நீர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி எங்களை நடத்தும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. ஐயா, ஒவ்வொரு பகுதிகளை நீர் ஆசிர்வதிங்க. ஒவ்வொரு பகுதிகள் மத்தியிலும் நாங்கள் நன்மையை கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். எங்களோடு நீ கூட இருந்து தகப்பனே, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் வைத்து இந்த ஆராதனை முழுவதையும் நீ நடத்தி ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கு எதுவாக நடத்த முடியாது. உம்முடைய திவ்ய கரங்களுக்குள்ளாய் இப்போ கொடுத்த இயேசு நாமத்தினால் ஜெபங்கேட்டு நிற்கிறோம் எங்கள் அன்பு தகப்பனே. ஆமென். நான் உட்காருவோம். பேரன்பின் கீதங்கள் பாட புஸ்தகத்திலே பாடலன் 2. பேரன்பின் கீதங்கள் பாட புஸ்தகத்திலே பாடலன் 2. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசல் செய்கிறதான அந்த பரலோக ராஜா நம் மத்தியிலே வாசல் செய்கிறான் என்றான அந்த சிந்தையோடு காலை வேளையிலே அப்பேற்பட்டான அந்த பரிசுத்தம் நிறைந்தான தெய்வத்தை அவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நம் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நம் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். துதிகளில் பாத்திரரை ஜெய கம்பீரமாய் பாடுவோம். துதிகளில் பாத்திரரை ஜெய கம்பீரமாய் பாடுவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நம் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேதமின்றி நம்மை காத்திடுவார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேதமின்றி நம்மை காத்திடுவார். இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர், தம் ஜனங்களை பரிசுத்தம் செய்வாரே. இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர், தம் ஜனங்களை பரிசுத்தம் செய்வாரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நம் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் தேவனவர். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் தேவனவர். மலையருள் யாவையும் நீக்குவார்.
சிறந்தவர் அகிலம் அனைத்தையும் ஆளுகை செய்பவர் உயர்ந்தவர் பெரியவர் சிறந்தவர் அகிலம் அனைத்தையும் ஆளுகை செய்பவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நம் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். பாவம் பராசுத்த கண்ணன் பாவியம் எம்மையும் நேசிக்கிறான். பாவம் பராசுத்த கண்ணன் பாவியம் எம்மையும் நேசிக்கிறான். பரலோக ராஜ்யம் தேவன் நம்மை விசாரிக்கும் தகப்பனானார். பரலோக ராஜ்யம் தேவன் நம்மை விசாரிக்கும் தகப்பனானார். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நம் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நம் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். துதிகளின் பாத்திரரே ஜெயத்தம் வீரமாய் பாடுவோம். துதிகளின் பாத்திரரே ஜெயத்தம் வீரமாய் பாடுவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நம் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். பாடல் புஸ்தகத்திலே 571வது பாடல். பாடல் புஸ்தகத்திலே 571வது பாடல். அவர் என்றுமே நல்லவராய் வல்லவராய் இருந்து நம்மளை நடத்தி வருகிறார். அந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வம் அவருடைய அன்பினாலே நம்மளை நாள்தோறும் நம்மளை இடைக்கட்டி நடத்துகிறார். அந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தை அன்பை எண்ணி இந்த பாடலை நாம் பாடலாம். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். ஆபேரிப்பம் அவரின் தஞ்சமே. ஆபேரிப்பம் அவரின்
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். போதும். ஆண்டவர் இயேசு கடைசி காலங்களை குறித்து அவர் சொல்லிக்கொண்டு வரும்பொழுது அந்த உபத்திரவ காலங்கள், துன்பத்தின் காலங்கள், ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் ஏற்படக்கூடிய துன்பங்கள், இன்னும் அங்கே உற்றார் பெற்றார் உறவுகள்னாலே ஏற்படக்கூடிய துன்பங்கள், இன்னும் பூமியிலே ஏற்படக்கூடிய துன்பங்கள், இவ்வாறான பல துன்பங்கள் எல்லாம் அவர் சொல்லிக்கொண்டு வந்து அவர் கடைசியிலே ஆண்டவர் எப்படி அதை முடிக்கிறார் என்றால், இதெல்லாம் இவ்வாறெல்லாம் வருகின்றபடியினால், மனுஷரால், அதிகாரங்களால், உலகத்தால் இப்படியெல்லாம் காரியங்கள், துன்பங்கள் வருகின்றபடியினால் உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் கடைசி வரைக்கும் அதை காத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு பொறுமை என்பது தான் பிரதானம். வாழ்விலே பொறுமை இல்லை என்று சொன்னால் எந்த ஆத்மாவினுடைய வாழ்வும் ஈடேற்றம் பெறாது. அந்த ஆத்மா கடைசி வரைக்கும் தேவனுடைய சந்நிதியிலே போய் சேரத்தக்கதாக அது வாழ முடியாது. ஆகையால் அந்த ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த ஆத்மா நஷ்டமடையாதபடிக்கு, ஆத்மா கெட்டு போய் விடாதபடிக்கு, அந்த ஆத்மா காக்கப்பட வேண்டுமாக இருந்தால் பொறுமை இதான் அதற்கு பாதுகாவல். அந்த ஆத்மாவை சுற்றி பொறுமையின் பாதுகாப்பு சூழ்ந்து இருக்கின்றது. அந்த பொறுமையின் பாதுகாப்பை உடைத்து விட்டால் அந்த ஆத்மாவுக்கு சேதம் வந்துவிடும், அந்த ஆத்மாவுக்கு நஷ்டம் வந்துவிடும். ஆகையால் ஆண்டவர் அதை எச்சரிக்கும் போது சொன்னார், உங்கள் பொறுமை நீங்கள் இழைப்பீர்களாக இருந்தால், வாழ்க்கையிலே பொறுமை, அது எந்த வாழ்க்கைக்கும் பொறுமை பிரதானம். ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு பொறுமை பிரதானம், ஒரு விசுவாச வாழ்க்கைக்கு பொறுமை பிரதானம், இந்த உலக வாழ்க்கைக்கும் பொறுமை பிரதானம், நாம் செய்கின்ற வேலைகளுக்கும் பொறுமை பிரதானம், நாம் செய்கின்ற செயல்படுகின்ற ஒவ்வொரு பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் பொறுமை பிரதானம். ஏனென்றால் அந்த பொறுமை இல்லாத வாழ்வில் இருந்து தான் எல்லாமே வெளிப்படுகின்றது. பண விஷயத்திலே பொறுமை இல்லாமல் போகும் பொழுதுதான் அங்கே என்ன சண்டைகள், சம்சயங்கள் உண்டாகின்றது. பொருள் விஷயத்திலே பொறுமை இல்லாமல், கொடுக்கல் வாங்கல்களிலே பொறுமை இல்லாமல், இல்லாவிட்டால் நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே, தொழில் செய்கின்ற இடங்களிலே பொறுமை இல்லாமல் இருக்கும் பொழுது, குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையிலே ஏதாவது ஒரு கருத்து முரண்பாடு அங்கே வரும் பொழுது, ஒருவர் கருத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல், ஒருவரோடு ஒரு இசைந்து போக முடியாமல் வாழக்கூடிய அந்த வாழ்வு வரும்பொழுது பொறுமை இல்லாத காரியங்கள். யாராவது நம்மை மரியாதை குறைச்சலாய் பேசிவிட்டால், மரியாதை குறைச்சலாய் நடந்து விட்டால் அங்கே பொறுமை இல்லாத வாழ்வு உருவாகின்றது. யாராவது நமக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லை என்கும் பொழுது அதனாலே ஒரு பொறுமை இழக்கின்ற அந்த வாழ்வு, இல்லாவிட்டால் மனைவி கீழ்ப்படியவில்லை என்றால் பொறுமை இழக்கின்ற, எல்லாமே பொறுமை என்கின்ற அந்த வாழ்வில் இருந்துதான் அந்த கோபமாக இருக்கலாம், கசப்பாக இருக்கலாம், தீமை செய்கிற காரியமாக இருக்கலாம், பகைக்கிற காரியமாக இருக்கலாம், வெறுக்கிற காரியமாக இருக்கலாம், எல்லாமே பழிவாங்குகிற காரியம் கொண்டு யாவுமே பொறுமை என்கின்ற அந்த வாழ்வு இல்லாமல் போகும் பொழுதுதான் அதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. ஆகையாலே தான் வாழ்க்கையிலே அந்த பொறுமையின் உங்களுடைய ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இது பிரதானம் என்று ஆண்டவர் இயேசு அதை எச்சரித்து பேசினார். ஏனென்றால் இந்த பொறுமை நம்முடைய வாழ்விலே எதை செயல்படுத்துகின்றது என்பதை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே அவர் எழுதும் பொழுது, யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம்
4வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பாருங்கள், பொறுமைக்கு எந்த அளவுக்கு அது விலை மதிப்பு இல்லாத ஒரு கனத்தை ஆவியானவர் கொடுக்கின்றார். ஒரு விசுவாசியினுடைய வாழ்வு பூரணப்பட வேண்டுமாக இருந்தால், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, பரிசுத்தத்துக்குரிய வாழ்க்கையிலே அது பூரணப்பட வேண்டுமாக இருந்தால், அந்த பூரணத்தை, பூரணம் எங்கும் பொழுது அநேக வாழ்வு இருக்கின்றது. அது அன்பிலே பூரணம், மன்னிக்கிற வாழ்க்கையிலே பூரணம், இரக்கம் செய்கின்ற வாழ்க்கையிலே பூரணம், நன்மை செய்கின்ற வாழ்க்கையிலே பூரணம், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற வாழ்க்கையிலே பூரணம், அங்கே இச்சையிலே பூரணம், இவ்வாறான எல்லா வாழ்க்கைகளிலும் ஒரு பூரணம் என்கின்ற அந்த வாழ்வை உண்டு பண்ணக்கூடியது பொறுமைதான். இந்த பொறுமை வாழ்வில் இல்லை என்றால் அங்கு பூரணம் இருக்காது. எந்த ஒரு குடும்ப வாழ்வை எடுத்து பாருங்கள். ஒரு குடும்ப வாழ்விலே கணவன் மனைவிக்கிடையிலே ஒரு ஒருமைப்பாடு, ஒரு ஐக்கியம், ஒரு புரிந்துணர்வு, ஒரு அன்பு, அது தொடர்ச்சியாக அந்த கணவன் மனைவிக்குடையிலே, அந்த குடும்ப வாழ்க்கையிலே அது இருந்து கொண்டே இருக்க வேண்டுமாக இருந்தால் அங்கு நிறைய குறைபாடுகள் வரும். பொருளாதார குறைபாடுகள் வரும். இல்லாவிட்டால் ஒருவரோடொருவர் அவர்களுடைய காரியங்களிலே முரண்பாடுகளிலே குறைபாடுகள் வரும். இல்லாவிட்டால் அவர்கள் ஒருவர் அன்பு செய்கிற வாழ்க்கையிலே குறைபாடுகள் வரும். இப்படி குறைபாடுகள் அப்படியெல்லாம் வந்தாலும் அந்த குடும்பத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியமும் ஒருமைப்பாடும் அது இருக்கிற வண்ணமாகவே அது இருக்க வேண்டுமாக இருந்தால் அதை உருவாக்க முடியும் என்றால் பொறுமைதான் அந்த குடும்பத்திலே அதை நிலைத்திருக்க வைக்க முடியும். அந்த உறவை பாதுகாக்க முடியும். அந்த பொறுமை ஒரு மனைவிக்கு இல்லாமல் போனால், இல்லாவிட்டால் அந்த பொறுமை ஒரு கணவனுக்கு இல்லாமல் போனால், விசுவாசிகளுக்கிடையிலே ஒரு ஐக்கியம், விசுவாசிகளுக்கிடையிலே ஒரு ஒருமைப்பாடு அது எப்போதும் இருப்பதை போல இருந்து கொண்டே இருக்க வேண்டுமாக இருந்தால், விசுவாசிகளுக்கிடையிலே அந்த பொறுமை நிலை இல்லாமல் போனால் என்ன நடக்கும்? அங்கு ஒரு பிளவு உண்டாகும். அந்த அன்பிலே ஒரு குறைவு உண்டாகும். அந்த ஐக்கியத்திலே ஒரு குறைவு உண்டாகும். அந்த ஒருமைப்பாட்டிலே ஒரு குறைவு உண்டாகும். அவருடைய சமாதானத்திலே குறைவு உண்டாகும். சந்தோஷத்திலே குறைவு உண்டாகும். அவர்களுடைய மகிழ்ச்சியிலே குறைவு உண்டாகும். ஏன் அந்த குறைவை எது உண்டு பண்ணுகிறது என்றால் இந்த பொறுமை இழக்கின்ற வாழ்வு. ஒரு பொறுமை ஒரு குடும்ப வாழ்விலேயோ விசுவாச வாழ்விலேயோ இல்லாவிட்டால் அவிசுவாசிகள் மத்தியிலேயோ நாம் பொறுமை இழந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியம் பாவத்திற்குரிய விளைவுகளைத்தான் அது கொடுக்கின்றது. பொறுமையில் இருந்துதான் என்ன உருவாகின்றது? அவர் அதை சொல்லும் பொழுது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல், பாருங்கள், ஒன்றிலும். பொறுமைதான் நிறைவை கொடுக்கின்ற வாழ்வு. ஏதாவது ஒரு விஷயத்திலே கூட நீங்கள் குறைவாய் இருக்கிறீர்கள் என்றால் அந்த குறைவுக்கு என்ன காரணம் என்று அதனுடைய பின்னணியை நாம் நோக்கி பார்த்தால் அங்கு பொறுமை இல்லை. அதுதான் காரியம். யாரோ நமக்கு நம்மிடத்திலே ஏதோ ஒரு வார்த்தையை பேசியிருக்கலாம். ஆனால் நாம் அந்த வார்த்தையினாலே மனம் உடைந்து மனஸ்தாபப்பட்டு, இல்லாவிட்டால் அது நமக்கு அவமானத்தை கொடுத்து நிந்தையை கொடுத்து அது நமக்கு கோபத்தை கொடுக்கின்ற அந்த வாழ்விலே இருக்கும் பொழுது நாம் அவ்வாறான சூழ்நிலைகளிலே அன்பற்று ஒரு பகுதிக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அவர்கள் இவ்வாறு பேசிவிட்டார்கள், இவர்கள் இவ்வாறு என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள், இவர்கள் எனக்கு இவ்வாறு தீமை செய்து விட்டார்கள், நஷ்டத்தை கொடுத்து விட்டார்கள் என்றுதான் நாம் காரணம் சொல்லுவோம். ஆனால் அதனுடைய பின்னணி அது மனுஷியத்தபோலே அதுதான் பின்னணியாக இருக்கு என்று நாம் நினைக்கின்றோம். அதனுடைய பின்னணி எல்லாம் என்னென்றால் அந்த காரியத்தை என்னாலே பொறுத்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. அந்த விஷயத்திலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாமல் போய்விட்டது. குடும்ப வாழ்க்கையிலே ஒரு கணவன் ஒரு மனைவியுடைய வாழ்விலே அங்கே அவர்கள் ஒருவருக்கொருவர் நல்ல கணவன் நல்ல மனைவியாய் உண்மை உள்ளவர்களாய் நல்ல ஒருவருக்கு ஒருவர் பாரம் உள்ளவர்களாய்
ஒருவரை குறித்து ஒருவர் கரிசனை உள்ளவர்களாய் ஒருவரை ஒருவர் அன்பு செய்கிறவர்களாய் இருக்க முடியும். ஏதோ ஒரு சில ஏதோ ஒரு சூழ்நிலையிலே மனைவியை புரிந்து கொள்ளாமல் கணவன் ஒரு வார்த்தையை என்ன செய்து விட்டார், அவர் புரிந்து கொள்ளாமல் அவளை குறையாய் பேசிவிட்டார். கணவனை புரிந்து கொள்ளாமல் அவர் கணவனை ஒரு பிழையாக பேசிவிட்டார். உடனே அவர்களுக்கு என்ன வருகிறது, மனஸ்தாபம் வருகின்றது. என்னுடைய கணவனிடத்திலே நான் இவ்வாறு அவரிடத்திலே நான் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது அவர் இப்படிப்பட்ட வார்த்தையை எனக்கு பேசலாமா என்று மனத்தாங்கள் உண்டாகி, இல்லாவிட்டால் கணவனுக்கு மனத்தாங்கள் உண்டாகி அங்கு அவர்களுடைய ஐக்கியத்திற்கு ஒரு விதமான ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை வந்து அது அவர்களுடைய அந்த அன்பிற்கு ஒரு குறைவை உண்டு பண்ணக்கூடிய காரியம் வருகிறது. ஏன் நீங்கள் இப்படி கவலையாக இருக்கின்றீர்கள், ஏன் இப்படி நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டால், என்னுடைய கணவன் என்னை புரிந்து கொள்ளவில்லை, இன்னும் என்னுடைய மனைவி என்னை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, ஆகையாலே தான் அது எனக்கு வேதனை கொடுக்கின்றபடியினால் குடும்பத்திலே ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கின்றது என்று நாம் அவ்வாறு சொல்லுகின்ற அந்த வாழ்விலே அதனுக்கு என்ன பின்னணி இருக்கின்றது. அவ்வாறு புரிந்து கொள்ளாமல் அவர்கள் பேசிவிட்டாலும், புரிந்து கொள்ளாமல் தவறாய்த்தான் நம்மை பார்த்து விட்டாலும், அந்த இடத்திலே பொறுமை என்பது நமக்கு இருந்திருந்தால் நாம் என்ன எண்ணிக்கொண்டிருக்க முடியும், பரவாயில்லை, ஆண்டவருக்காக இதை நான் சகிக்க வேண்டும். ஏன் அன்பிலே குறைவு வரக்கூடாது. நீங்கள் ஒன்றிலும் குறைவு வராமல் அவ்வாறு சொல்லிவிட்டார் என்பதற்காக கணவனை சரியாக செய்ய வேண்டிய கடமையை கணவனுக்கு சரியாக செய்வதில்லை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை கணவன் மனைவிக்கு சரியாக செய்வதில்லை. இல்லாவிட்டால் பிள்ளைகள் கூட பெற்றோர்கள் தங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்து விட்டார்கள் என்பதற்காக பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே சரியாக அவர்கள் அக்கறை கரிசனை செலுத்துவதில்லை. ஏனே காரணம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுபடாமல் நன்மை செய்கின்ற வாழ்விலே, இரக்கம் செய்கின்ற வாழ்விலே, அவர்களை அன்பாய் விசாரிக்கின்ற வாழ்விலே, நன்றாய் குடும்பத்தை நடத்துகின்ற வாழ்விலே, எல்லாவற்றிலும் ஒன்றிலே கூட உங்களுக்கு குறைவு வரக்கூடாதே. ஆனால் ஏன் அந்த ஒன்றிலே கூட குறைவு வருகிறது? என்ன காரணம்? அதை பொறுத்து கொள்ளக்கூடிய பொறுமை என்னிடத்தில் இல்லை. ஆகையால் பொறுமை வாழ்விலே இல்லை என்றால் அது எல்லா முழு வாழ்க்கையையும் பாதிக்கும். யோபனுடைய பொறுமையை குறித்து அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தான் அதிகமாக எழுதுகின்றார். மற்ற சுவிச நிருபங்களிலெல்லாம் பார்ப்பதை விட இந்த யாக்கோபு எழுதின நிருபத்திலே தான் நிறைய பொறுமையை குறித்து எழுதுகிறார். நீங்கள் அங்கே பேசுகிறதற்கு தாமதமாயும் கோபிக்கிறதற்கு பொறுமையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவ்வாறு அந்த வாழ்வை போல இந்த பொறுமை தான் உங்களுடைய வாழ்க்கையிலே பூரணத்தை உங்களுக்குள்ளே தர முடியும். ஆகையால் நீங்கள் ஒன்றிலும் குறைவு உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை உங்களுக்குள்ளே செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன கிரியை? நம்முடைய வாழ்வு நிறைவுள்ளதாக இருக்க வேண்டும், அன்பிலே நிறைவு இருக்க வேண்டும், ஒற்றுமையிலே நிறைவு இருக்க வேண்டும், நாம் ஒருவரோடு ஒருவர் கொண்டுள்ள ஐக்கியத்திலே நிறைவு இருக்க வேண்டும், நாம் மற்றவர்களுக்கு காட்டுகின்ற இரக்கத்திலே நிறைவு இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்ற வாழ்க்கையிலே நிறைவு இருக்க வேண்டும். நாம் ஒருவருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் அவர் அந்த நன்மையெல்லாம் மறந்து, நாம் செய்கின்ற அந்த நன்றியெல்லாம் மறந்து, நமக்கே ஒரு துரோகம், நம்மை பற்றியே ஒரு குறையாய், நம்மை பற்றியே ஒரு அவமானமாய் இன்னொருவரிடத்திலே அந்த மனுஷன் பேசுவதை நம்முடைய காதுகள் கேட்கும் பொழுது, இல்லாவிட்டால் யாராவது வந்து நம்மிடத்திலே சொல்லும் பொழுது உடனே நமக்கு என்ன வருகின்றது? இத்தனை நன்மைகளை செய்தும் இந்த மனுஷன் நன்றி இல்லாமல் இவ்வாறா சொல்லுகின்றார், இவருக்கு இனி நன்மை செய்யக்கூடாது. ஒன்றிலும் குறைவில்லாமல் உங்கள் கிரியைகள் நிறைவாய் இருக்கும்படி அங்கே போதிக்கப்படுகின்றதே. அப்படியானால் நாம் அவர்களுக்கு செய்கின்ற நன்மையை இப்போது நிறுத்தி விடுகின்றோமே, அதற்கு என்ன காரணம்? பொறுமை அதை
சகித்து கொள்ளக்கூடிய, அதையெல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த பொறுமை வாழ்விலே இல்லையே. பொறுமை இல்லாத குடும்பத்தில் சண்டையும் சச்சரவும், வாக்குவாதங்களும் கூக்குரலும் வேதனைகளும் சஞ்சலங்களும் குடும்ப வாழ்க்கையிலும் நிறைந்து கொண்டிருக்கும். பொறுமை இல்லாத தொழில் புரிகின்ற வேலை புரிகின்ற இடங்களிலே எப்பவுமே அங்கே ஒரு முறுமுறுப்பும் குறை சொல்லுதலும், இல்லாவிட்டால் தங்களுக்கு மேலே அதிகாரிகளாய் இருக்கக்கூடியவர்களை பற்றி அவர்களுடைய இருதயத்திலே எப்போதும் ஒரு வைராக்கிய உணர்வுகள், இல்லாவிட்டால் தொழில் புரிகின்ற இடங்களிலே பொறுமை இல்லாவிட்டால் அங்கே ஒரு பகைப்பதும் வெறுப்பதும், அங்கே அவர்களை பற்றி குறையாய் பேசுவதும், அவர்களை அங்கே அவர்களுக்கு நல்லது நன்மை உண்டாகக்கூடாது என்கின்ற ஒரு பொல்லாத சிந்தனைகளை இருதயத்திலே கொள்ளுவதும், இது எல்லாம் வாழ்வின் முழு வாழ்விலேயும் இப்படியெல்லாம் அந்த வாழ்வு ஒரு அலைமோதுகின்ற கொந்தளிக்கின்ற வாழ்வுக்குள்ளாக கடந்து போகிறதற்கெல்லாம் அதெல்லாம் காரணமாய் பார்த்தால் அந்த வாழ்விலே பொறுமை இல்லாமல் போனபடியினாலே தான் நாம் செய்து கொண்டிருக்கின்ற தேவனுக்குரிய சுபாவங்களை நாம் நிறுத்தி விடுகின்றோம், அன்பு செய்வதை நிறுத்தி விடுகின்றோம், தேவனுக்குரிய ஈவுகளுக்குள்ளாக கடந்து செல்லுகின்ற அந்த பாதையை நிறுத்தி விடுகின்றோம். நம்மை ஒரு அவதூறாய் இல்லாவிட்டால் நமக்கு பிடிக்காத ஒன்றை செய்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய வீட்டிற்கு போவதற்கு கூட நமக்கு விருப்பம் வருவதில்லை. ஏன்? இங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஒன்றிலும் குறைவு கொள்ளாமல் வாழ வேண்டுமே, ஏன் இப்பொழுது இது உங்களுக்கு குறைபடுகின்றது? அவருடைய முகத்தை நிமிர்ந்து பார்ப்பதற்கு கூட விருப்பம் இல்லாமல் இருக்கின்றது. அவர்கள் தூரத்தில் வரும் பொழுதே நாம் என்ன செய்து விடுகின்றோம்? நாம் வேறு வழியாக சென்று விடுகின்றோம். இல்லாவிட்டால் அவர்கள் தூரத்தில் வருவதை பார்க்கும் பொழுதே நாம் நம்முடைய தலையை அங்கே வேறு திசைக்கு கூட நாம் திருப்பி விடுகின்றோம். இல்லாவிட்டால் அவர்களை நிமிர்ந்து பார்த்தாலும் இருதயத்திலே ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு பொன் சிரிப்பை அவர்களுக்கு நாம் வெளிக்காட்ட முடியாத வாழ்வு கூட இருக்கின்றதே. ஏன் அந்த குறைவு? அது தேவனுடைய பரிபூரணத்திற்கு ஒத்த வாழ்வா? தேவனுடைய இரக்கத்திற்கு பரிபூரணத்துக்கு ஒத்த வாழ்வா? தேவனுடைய நன்மைக்கு ஒத்த வாழ்வா? அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு ஒத்த வாழ்வா? அது இல்லையே. தேவன் அப்படி இல்லையே. ஆனால் அந்த வாழ்விலே ஏன் நான் அங்கே குறைவாக இருக்கின்றேன்? ஏன் அதை நான் செலுத்த முடியவில்லை? ஏன் அந்த பூரணத்துக்குள்ளாக நான் வாழ முடியவில்லை? நான் அவர்கள் செய்ததை என்னுடைய வாழ்க்கையிலே பொறுமையாய் அதை ஏற்றுக்கொண்டு நான் பொறுத்து கொள்ளவில்லை. பொறுமை என்பதெல்லாம் பல்லை கடித்து கொண்டு வாறு பேசிவிட்டார்களா, என்ன செய்வது? நாம் சபையில் இருக்கின்றோமே, நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கின்றோமே, சண்டை போடக்கூடாதே, அங்கே இல்லாவிட்டால் அவர்களை அங்கே நாம் பகைக்கக்கூடாதே, நாம் பிரிவினை என்று வைத்திருக்கக்கூடாதே என்று பல்லை கடித்து கொண்டு பொறுக்கத்தானே வேண்டும், பொறுமையாக இருக்கத்தானே வேண்டும் என்று அதையெல்லாம் அப்படி விருப்பம் இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல் கொலோசையரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது பொறுமையை எப்படி காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார்? சந்தோஷத்தோடு கூடிய பொறுமை என்று அவர் சொல்லுகின்றார். பொறுமை சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். பல்லை கடித்து கொண்டு பொறுமையாய் இருப்பது அது தேவனுடைய பூரணத்தினுடைய அந்த பரிசுத்தத்துக்குரிய கிரியைகளை நமக்குள்ளே கொண்டு வர முடியாது. பொறுமை சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். அது என்ன சந்தோஷம் என்றால், அங்கே ஆண்டவரே இப்படிப்பட்ட இந்த வாழ்விலே இப்படிப்பட்ட இந்த பொறுமையை நான் காத்து கொள்வதன் மூலமாய் இந்த நான் குறைவுபடாமல் உம்முடைய வழிகளிலே, உம்முடைய வாழ்க்கையிலே, நான் உம்முடைய அன்பிலே எல்லாவற்றிலேயும் நான் நிறைவுள்ளவனாகவே வாழ முடியுமே, வாழ வேண்டுமே. இப்போது நான் பொறுமை இழந்தால் நான் என்ன செய்ய முடியும்? நான் அந்த வாழ்விலே நிறைவை இவர்களோடு நான் வைத்திருக்க முடியுமா? ஒருபோதும் முடியாது. ஆகையால் இவ்வாறான வாழ்க்கையிலே அநேக வாழ்விலெல்லாம் நாம் அங்கே பொறுமையாக இருந்து ஒருவேளை நாம் சண்டை பிடிக்காமல், இல்லாவிட்டால் சிலர் பொறுமையை இழந்து சிலர் என்ன செய்வார்கள்?
அடிப்பார்கள். கணவன் மனைவிக்கு பொறுமை இழந்து அடிப்பார்கள். இல்லாவிட்டால் மனைவி கூட கணவனிடத்திலே பொறுமை இழந்து அவனை மரியாதை குறைச்சலாய் வாடா போடா, இல்லாவிட்டால் சனியனே நாயே பேயே என்றெல்லாம் கணவனை பார்த்து அவ்வாறு பொறுமையை இழந்து அவ்வாறெல்லாம் கணவனை கீழ்த்தரமாய் அவர்கள் திட்டுவார்கள், பேசுவார்கள். ஒருவேளை அதை கூட நாம் சபையிலே இருக்கின்றபடியினாலே இதையெல்லாம் நாம் அடக்க வேண்டும் என்று பல்லை கடித்து கொண்டு அதை அடக்குவதனாலே அது அன்பின் அது பூரண கிரியையை அது கொடுக்க முடியாது. அந்த பொறுமை, சந்தோஷத்தோடு கூடிய அந்த பொறுமை, இதையெல்லாம் ஒருவருக்கொருவர் இதையெல்லாம் செய்யும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவருடைய வாழ்விலே ஒரு சமாதானம் இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்காது. தேவ பக்தியுள்ள வாழ்வுதான் இருக்க முடியுமா? ஒருபோதும் இருக்காது. ஏன்? அந்த பொறுமை இல்லை என்றால் ஆளுக்கால் அடித்து கொள்ளுவார்கள். அடித்து கொள்ளாவிட்டாலும் அவர்கள் உள்ளத்துக்குள்ளே அந்த வாழ்வு அது கசப்போடும் வைராக்கியத்தோடும் பிரிவினையோடும் அது இருந்து கொண்டே இருக்க முடியும். அந்த வாழ்வை எல்லாவற்றையுமே மாற்றக்கூடிய ஒரு வாழ்வுதான் பொறுமை. இந்த பொறுமையிலே வளர வேண்டும். சந்தோஷத்தோடு கூடிய அந்த பொறுமை நம்முடைய வாழ்விலே மலர வேண்டும். யார் எதை செய்தாலும், யார் அப்படித்தான் என்ன செய்தாலும் அந்த வாழ்வெல்லாம் ஆண்டவரே இந்த வாழ்விலே நான் மகிழ்ச்சியாய் இதையெல்லாம் பொறுமையாய் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவருக்கு எத்தனையோ நம்மை போல அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். எத்தனையோ காரியங்கள் எல்லாம் செய்தார்கள். காட்டி கொடுக்கிறவன் நேருக்கு நேரே வருகின்றான், முத்தமிட்டு காட்டி கொடுக்க போகின்றான் என்று ஆண்டவருக்கும் தெரியும். அவன் நேரே வரும் பொழுது அப்படிப்பட்டவர்களை பார்த்தால் நாம் நம்முடைய மனநிலையிலே நாம் அவர்களை பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்போம்? அவன் வருகின்றான், நமக்கு துரோகம் செய்தவன் வருகின்றான், நம்மை குறையாய் பேசினவன் வருகின்றான், நம்முடைய குடும்பத்தை குறித்து அவமானப்படுத்தினவன் வருகின்றான், எங்களுடைய பிள்ளைகளை தரக்குறைவாய் கீழ்த்தரமாய் அங்கே பேசினவர்கள் வருகின்றார்கள். இல்லாவிட்டால் நம்முடைய தொழிலுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினவன் அங்கே அவன் வருகின்றான். இவன்தான் என்று இவர்கள்தான் என்று தெரிந்தும் அவர்கள் எதிர்கொண்டு வரும் பொழுது அவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஆனால் ஆண்டவர் இயேசு அவருடைய வாழ்க்கையிலே அவர் எந்த பொறுமையையும் பல்லை கடித்து கொண்டு அவர் வைத்திருக்கவில்லை. அவர் சந்தோஷத்தோடு கூடிய பொறுமையாய் இருந்தபடியினாலே தான் அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் சிநேகிதனே என்று அந்த அன்பின் வார்த்தையை அந்த யூதாசுக்கு அவராலே சொல்ல முடிந்தது. அவன் முத்தமிட வரும்பொழுது அவர் என்ன செய்திருக்கலாம்? அங்கே இதெல்லாம் செய்துவிட்டு முத்தமிட்டு காட்டி கொடுக்க வருகின்றார் என்று அவர் கொஞ்சம் ஒரு காலை எடுத்து பின்னே போயிருக்கலாம். அவன் முத்தமிடாதபடி போயிருக்கலாம். விட்டார். அவன் முத்தமிட்டார் என்றால் அவனா கட்டிப்பிடித்திருப்பான். ஆண்டவர் இயேசுவும் அவனை என்ன செய்திருப்பார்? அணைத்திருப்பார். ஏன்? அவர் அந்த அளவுக்கு அவருடைய பொறுமை சந்தோஷத்தோடு கூடிய பொறுமையாக இருந்தது. யாராவது நம்மிடத்திலே மன்னிப்பு கேட்க வரும் பொழுது பாருங்கள் நாம் எப்படி நடந்து கொள்ளுகின்றோம். நமக்கு ஒருவர் தவறு இழைத்து விட்டார், அது நிமித்தம் நாம் மிகவும் அங்கே வேதனை அடைந்து மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டோம். இப்பொழுது அந்த மனுஷன் அந்த மனுஷன் நம்மிடத்திலே மன்னிப்பு கேட்க வருகின்றார். அந்த மனுஷன் மன்னிப்பு கேட்க வரும் பொழுது ஒருவேளை அவன் அழுது மன்னிப்பு கேட்க முடியும், இல்லாவிட்டால் நம்மை கட்டிப்பிடித்து மன்னிப்பு கேட்க முடியும். சிலர் காலிலே விழுந்து கூட என்ன செய்வார்கள்? மன்னிப்பு கேட்பார்கள். அப்படியெல்லாம் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்பவர்களெல்லாம் பார்த்திருக்கின்றேன். அவ்வாறெல்லாம் அவர்கள் கட்டிப்பிடிக்கும் பொழுது, காலில் விழும் பொழுது, அழும் பொழுது, என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது எதுவுமே பேசாமல் சிலர் இருப்பார்கள். இல்லாவிட்டால் சிலர் என்ன செய்வார்கள்? சரி சரி நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இயேசுவை போல அவன் கட்டிப்பிடிக்கும் போது கட்டிப்பிடித்தவரை முத்தம் செய்வதற்கு ஏதுவாய் இருந்தால் அவனோடு இசைந்திருப்பார். ஆண்டவர் அவனையும் அணைத்தார், அந்த யூதாசையும் அணைத்தார். அப்படிப்பட்டவர்கள் வரும் பொழுது, அவர்கள் நம்மை அணைக்கும் பொழுது நம்முடைய கரம் அவர்களை அணைக்கின்றதா? அதுதான் பொறுமையின் பூரணம். அவன்
அவனுக்கு பொறுமையிலே அந்த வாழ்விலே அவன் இருக்கின்றபடியினால் அவன் அவன் பேசின காரியங்களையோ தனக்கு ஏற்பட்ட அவமானத்தையோ நஷ்டத்தையோ இதையெல்லாம் தன்னுடைய மனதிலே அவன் ஒன்றுமே வைத்திருக்கவில்லை. பொறுமை பூரண கிரியை செய்யும். அந்த பொறுமை அவனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஆண்டவருக்கு புறம்பான அத்தனை சுபாவங்களையும் அது வெளியேற்றி விடுமே. அதுதான் பூரண கிரியை. எப்படி வெளியேற்ற முடிந்தது? எவ்வாறு வெளியேற்ற முடிந்தது? நீங்கள் சத்தியத்தை கேட்கின்றபடியினாலே அதை செய்ய முடியுமா? தேவனுடைய வார்த்தைகளை படிக்கின்றபடியினாலே அதை செய்ய முடியுமா? சபைக்குத்தான் வருகின்றபடியினால் நீங்கள் அதை செய்ய முடியுமா? முடியாது. பொறுமை அதை வாழ்விலே கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எந்த வாழ்விலும் நிறைவென்பது இருக்காது. எந்த உறவும் அது நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால், எந்த வாழ்வும் தேவனுக்குள்ளாய் நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால், இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற வாழ்விலே பலவிதமான சோதனைகள், துன்பங்கள், பலவிதமான முரட்டு மனிதர்கள், துன்மார்க்கமான மனிதர்கள், தீமை செய்கின்ற மனிதர்கள், நன்றி இல்லாத மனிதர்கள், விசுவாசிகளிலே கூட காட்டி கொடுக்கக்கூடிய விசுவாசிகள், துரோகம் பண்ணுகின்ற விசுவாசிகள் கூட கள்ள சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கள்ள சகோதரர்களாய் கூட வாழ முடியும். அவ்வாறு யூதாசை போல கூட வாழ முடியும், இருக்க முடியும். ஆனால் நாம் எதை பார்க்க வேண்டும்? நாம் யூதாசை போல் இருக்கின்ற அப்படிப்பட்டவர்களை பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அவர் எவ்வாறு பொறுமையாக இருந்தார், எங்கெல்லாம் பொறுமையாக இருந்தார், எப்படியெல்லாம் பொறுமையாக இருந்தார். சிலுவையிலே அவர் இருக்கும் பொழுது அவரை நிந்திக்கின்றார்கள், தூசிக்கின்றார்கள், அவருடைய ஆடையை களைந்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். தேவனுடைய குமாரனா இறங்கி வா என்று பலவிதமான நிந்தை வார்த்தைகளெல்லாம் பேசினார்கள். அவ்வாறெல்லாம் பேசும் பொழுது ஆண்டவரிடத்திலே சந்தோஷத்தோடு கூடிய பொறுமை இருந்தபடியினாலே தான் அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்களா கேட்கவில்லையா என்பதெல்லாம் இயேசு பார்க்கவில்லை. தங்களுடைய பாவங்களுக்காக சிலர் தங்களிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால்தான் மன்னிப்போம் என்று இருப்பார்கள். பொறுமையின் எல்லை அதுவல்ல. பொறுமையின் எல்லை எதுவென்றால், அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்களோ கேட்கவில்லையோ அது இரண்டாவது காரியம். ஆண்டவரே என்ன செய்தார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் என்ன செய்வதென்று அறியாமல் செய்கின்றார்கள். நான் யார் என்பதை அவர்கள் அறியவில்லை. நான் தேவனுடைய குமாரன் என்பதை அறியவில்லை. அறியாதபடியினாலே தான் இவர்கள் ஏதோ ஒரு மனுஷனுக்கு செய்வதை போல எனக்கு செய்கின்றார்கள். நான் ஒரு மனிதன், எல்லா மனிதரை போல தங்களைப் போல நானும் ஒரு மனிதன். இந்த பக்கத்தில் இருக்கிற வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற இந்த கள்ளனை போலதான், இந்த கள்ளரை போலதான் நானும் ஒரு மனிதன், ஒரு கள்ளன் என்பதை போல நினைத்து எனக்கு செய்கின்றார்கள். ஆனால் நான் உம்முடைய குமாரன், நான் தேவனுடைய குமாரன். அது அவர்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்கள் அதை செய்திருக்க மாட்டார்கள், இப்படியெல்லாம் நிந்திக்க மாட்டார்கள். அதை அவர்கள் அறியவில்லை. ஆகையால் அவர்கள் அறியாமல் அவ்வாறு செய்கின்றார்கள். பிதாவே அவர்களை மன்னியும் என்று யார் அவ்வாறு மன்னிக்க முடியும்? அடுத்தவர்கள் மன்னிப்பு கேட்டால் கூட மன்னிக்காதவர்கள் கூட, மன்னிக்காத விசுவாசிகளும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் மன்னிப்பு கேட்கிறார்களோ கேட்க வருகிறார்களோ அது காரியமல்ல. தாங்கள் அவர்களை மன்னித்து விடுகின்ற வாழ்வு யாரிடத்திலே வர முடியும்? பொறுமை உள்ளவன், அதையெல்லாம் பொறுத்து கொண்டு வாழக்கூடிய சகோதர சகோதரிகள். பொறுமை உள்ளவன் செம்மறியாட்டு கொத்தவன், பொறுமை இழந்தவன் வெள்ளாட்டு கொத்தவன். வெள்ளாடு என்ன செய்யும்? தலையை தூக்கி தூக்கி அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் அப்படியே தான் பார்த்து கண்டு அங்கே தெரித்து கண்டு தெரியும். செம்மறியாடு தலையை குனிந்து கொண்டு என்ன செய்யும்? தன்னுடைய பாதைகளை நோக்கி செல்லும். பொறுமை உள்ளவன் செம்மறியாட்டை போல இருப்பான். அவன் அமைதியாயிருப்பான், அவன் பேசுவதற்கு தாமதமாயிருப்பான். ஏன்? அதுதான் அவனுக்குள் இருக்கின்ற பொறுமை. ஒரு குடும்பத்திலே ஒரு மனைவி பொறுமையாக இருந்தால் அந்த மனைவி எவ்வளவு அமைதல் உள்ளவளாக இருக்க முடியும்? ஒரு கணவன் பொறுமை உள்ளவனாக இருந்தால் அந்த கணவன் எவ்வளவு அமைதல் உள்ளவனாக இருக்க முடியும்? விசுவாசிகள் பொறுமை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் எவ்வளவு அமைதல் உள்ளவர்களாக இருக்க முடியும்? உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கோ இல்லாவிட்டால் எஜமான்களுக்கோ அவர்கள் பேசும்போதெல்லாம் பொறுத்து கொள்ளுகிறீர்கள், திட்டும் போதெல்லாம் பொறுத்து கொள்ளுகிறீர்கள், அவர்கள் வேலை வாங்கும் போதெல்லாம் எல்லாம் செய்கின்றீர்கள். ஆனால்
அதை ஒரு சாதாரணமான மனுஷன், சாதாரணமான ஒரு விசுவாசி, சாதாரணமான ஒரு மனைவி, கணவன், பெற்றோர் அதை செய்யும் பொழுது ஏன் அதை பொறுத்து கொள்ள முடிவதில்லை? அவ்வாறான வாழ்விலே இந்த பொறுமை பூரண கிரியையை எனக்குள்ளே செயல்படுத்த கூடாது என்கின்ற ஒரு வாழ்வைத்தான் அது காண்பிக்கின்றது. நாம் பூரணராக வேண்டும். அந்த பூரணம் என்ன? உங்கள் பிதா பூரண சற்குணராக இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராயிருங்கள். அந்த பூரண சற்குணம் நிறைந்த வாழ்வை பொறுமைதான் கொடுக்க முடியும். அன்பு, இரக்கம், மன்னிப்பு, நன்மை செய்கிற வாழ்க்கை, ஒருமைப்பாடு, ஐக்கியம், புரிந்துணர்வு, தாழ்மை, கீழ்ப்படிதல் போன்ற பலவிதமான வாழ்வு எல்லாமே பொறுமை எந்த அளவுக்கு வாழ்வில் இருக்கின்றது. அது மகிழ்ச்சியான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு. ஆகையால் இப்படியெல்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லையே என்று உங்களுடைய உள்ளத்திலே சில எல்லாம் இப்படி ஏங்கலாம். இப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் பொறுமையாக இருக்க முடியவில்லையே. அவ்வாறான அங்கே எதிர்மாறான காரியங்கள் வரும்பொழுது கோபம் வருகின்றது, ஆத்திரம் வருகின்றது, கூக்குரல் வருகின்றது. அவ்வாறானவர்களுக்கு அவர் என்ன சொல்லுகின்றார்? அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கிளை அடுத்த வசனத்தை வாசிப்போம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். இவ்வாறு பொறுமை வேண்டுமாக இருந்தால், பொறுமையிலே நாம் வளர வேண்டுமாக இருந்தால், நீங்கள் யாரெல்லாம் எல்லா சூழ்நிலையிலும் அங்கே பொறுமை, அதை சோதிக்கப்படுகின்ற அந்த அந்த கட்டமே நமக்கு துன்பத்தை சந்திக்கக்கூடிய அந்த கட்டமே, எதிர்மாறான சூழ்நிலைகளை நாம் காணுகின்ற அந்த கட்டமே, அது மனிதர்களாலும் வரலாம், சூழ்நிலைகளாலும் வரலாம், குடும்பத்தில் உள்ள காரியங்களாலும் வரலாம். அவ்வாறான அந்த வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பொழுது அங்கே உடனே என்ன வருகிறது என்றால் கோபம் வருகின்றது. இந்த கோபம் தான் என்ன செய்கின்றது? எல்லாவற்றையும் உடைத்து தாறுமாறாக்குகின்றது. அப்போதுதான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அவர் சொல்லுகின்றார் என்னென்றால், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், நாம் ஞானத்திலே குறைவுள்ளவர்கள். என்ன ஞானம்? ஞானம் என்பது கர்த்தருக்கு பயப்படுகின்ற அறிவு. அந்த அறிவை ஒருவன் குறைவுள்ளவனாய் இருந்தால் அந்த ஞானத்தை தேவனிடத்திலே கேட்க கடவன். அவ்வாறான அந்த ஞானத்தை அவன் தேவனிடத்திலே கேட்கும் பொழுது பரத்திலிருந்து வருகின்ற ஞானம் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? எத்தனை அவசரம்? 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இங்கே பார்க்கின்றோம், உங்களில் ஒருவன் குறைவுள்ளவனாயிருந்தால், ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், பாருங்கள், ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் அந்த குறைவை அவர் எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றார்? எந்த குறைவாம்? சமாதானத்திலே குறைவு, சாந்த குணத்திலே குறைவு, இணங்கி போகின்ற வாழ்விலே குறைவு, இரக்கம் செய்கின்ற வாழ்விலே குறைவு, நற்கனிகளால் நிறைந்து வாழுகின்ற வாழ்விலே குறைவு, பட்சபாதமாய் நடந்து கொள்ளுகின்ற வாழ்விலே குறைவு, மாய்மாலம் பண்ணுகின்ற வாழ்விலே குறைவு. இது எல்லாம் எப்போது வருகின்றது? பொறுமை இல்லாமல் நாம் நடக்கும் பொழுதுதான் இதெல்லாம் வெளிப்படுகின்றது. நாம் யாரிடத்திலே பொறுமை இல்லாமல் நடக்கின்றோமோ அவர்களிடத்திலே
இரக்கம் இல்லாமல் நடக்கின்றோம், சமாதானம் இல்லாமல் நடக்கின்றோம், அவளிடத்திலே நன்மை செய்யாமல் நடக்கின்றோம், இணங்கி போக முடியாமல் நடக்கின்றோம், அவ்வாறு மாய்மாலம் பண்ணுவதைப் போல நடக்கின்றோம். இது எல்லாம் பொறுமை இல்லாத வாழ்விலிருந்து தான் வருகின்றது. ஆகையால் உங்களில் ஒருவன் இப்படிப்பட்ட இந்த வாழ்விலெல்லாம் குறைவுபட்டால், ஞானத்திலே குறைவுபட்டால், நீங்கள் இவ்வாறெல்லாம் சோதிக்கப்படும் பொழுது தேவனிடத்திலே கேளுங்கள், ஞானத்தை கேளுங்கள். ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாரும். என்ன ஞானம்? இப்பொழுது நான் பொறுமையை இழந்து சமாதானத்தை இழக்கப் போகின்றேனே, இரக்கத்தை இழக்கப் போகின்றேனே, நான் இரக்கமில்லாதவனாய் நடக்கப் போகின்றேனே, நான் இணங்கி போக முடியாதவனாய் முரட்டாட்டம் பண்ண போகின்றேனே. ஆகையால் ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாரும். இந்த சூழ்நிலையிலே நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஞானத்தை அவன் தேவனிடத்திலே கேட்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே பொறுமையிலே அவன் வளரக்கூடிய மனுஷனாய் மாறுகின்றான். அப்படித்தான் அவன் பொறுமையை தேவனிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பொறுமை அந்த வாழ்விலே அவனுக்கு சோதிக்கப்படக்கூடிய நேரங்களிலே அந்த பொறுமையை இழந்து வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருகின்ற நேரங்களிலே உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டால், ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லை, நான் ஞானமில்லாமல் பேசிவிடுவேன், நான் ஞானமில்லாமல் நடந்து விடுவேன், நான் ஞானமில்லாமல் இதை செய்து விடுவேன், ஏனென்றால் இப்பொழுது எனக்கு பொறுமை இல்லாதபடியினால் இவ்வாறு நான் நடந்து விடுவேன், ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை தாரும் என்று தேவனிடத்திலே அந்த ஞானத்தை கேட்கும் பொழுது அவர் நம்முடைய குறைவில் நமக்கு உதவி செய்கின்ற தேவன் நமக்கு நம்முடைய வாழ்விலே அந்த பொறுமையின் இல்லாத அந்த வாழ்வின் குறைவை அவர் நமக்கு நிறைவாக்கும்படிக்கு அந்த பொறுமையை அவர் எங்களுக்கு கொடுக்கின்றார். அந்த பொறுமையாக இருக்கும்படியாய் நமக்கு உதவி செய்கின்றார். நாம் கேட்க வேண்டும். நாம் கேட்காமல் தேவனிடத்தில் நாம் பொறுமையை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்திலே குறைவுபடும் போதெல்லாம் தேவனிடத்திலே கேட்க வேண்டும். ஞானத்தில் குறைவுபடும் பொழுதெல்லாம், சமாதானத்திலே குறைவுபடும் போதெல்லாம், அங்கே இரக்கத்திலே குறைவுபடும் போதெல்லாம், நன்மை செய்கிற வாழ்விலே குறைவிடும் போதெல்லாம், இணங்கி போக முடியாத வாழ்விலே குறைவிடும் போதெல்லாம் தேவனிடத்திலே கேளுங்கள். அதற்கெல்லாம் என்ன காரணம்? பொறுமை இல்லாதது தான் காரணம். தேவனிடத்திலே கேளுங்கள். அவர் ஒருவனுக்கும் குறைவில்லாமல் அவர் நிறைவாய் அவர் அந்த ஞானத்தை கொடுத்து அவர்கள் பொறுமையாயிருந்து இந்த ஞானத்திலே வளரும்படிக்கு அவர் உதவி செய்ய முடியும். ஆகையால் பொறுமை பிரதானம். எந்த வாழ்விலும் பொறுமை பிரதானம். நீங்கள் செய்கின்ற தொழில்களிலும் பொறுமை பிரதானம். குடும்ப வாழ்விலும் பொறுமை பிரதானம். நீங்கள் செய்கின்ற வேலைகளிலும் பொறுமை பிரதானம். சபை வாழ்விலும் பொறுமை பிரதானம். ஆவிக்குரிய வாழ்விலும் பொறுமை பிரதானம். பூமிக்குரிய வாழ்விலும் பொறுமை பிரதானம். எங்குமே பொறுமை. இந்த பொறுமையை நாம் கடைப்பிடித்து கவனமாய் கொண்டு நாம் வாழ்ந்தால் வாழ்க்கையிலே நாம் இந்த பூரணத்தினுடைய கிரியைகளை நாம் வெளிப்படுத்தி நாம் தேவனுக்குள்ளாக தொடர்ச்சியாய் அவரிடத்திலே நாம் நிலைத்து அவருடைய சுபாவங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து வாழ முடியும். அந்த பொறுமையை நாம் இழந்து விட்டால் வாழ்வு முழுவதும் உடைந்து விடும். குடும்ப வாழ்வு சிதைந்து விடும். எல்லா வாழ்வுமே அன்பு சிதைந்து விடும். ஐக்கியம் சிதைந்து விடும். ஒருமைப்பாடு சிதைந்து விடும். சபை விசுவாச வாழ்வும் சிதைந்து விடும். ஆகையால் எந்த அளவுக்கு பொறுமை நம்மிடத்தில் இருப்பதை சோதித்து பார்க்க வேண்டும். அந்த பொறுமை எந்த அளவுக்கு இருக்கிறது? யாரிடத்திலெல்லாம் நாம் பொறுமையாய் நடந்து கொண்டு வருகின்றோம், யாரிடத்திலெல்லாம் பொறுமை இல்லாமல் நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பரத்திலிருந்து வருகின்ற இறங்கி வருகின்ற ஞானம் அதுதான் நமக்கு வெளிப்படுத்தி காட்டும். சமாதானம் இருக்கின்றதா? சந்தோஷம் இருக்கின்றதா? இரக்கம் இருக்கின்றதா? மாயமற்ற வாழ்வு இருக்கின்றதா? இணங்கி போகின்ற வாழ்வு இருக்கின்றதா? நன்மை செய்கின்ற வாழ்வு இருக்கின்றதா? இந்த ஞானமெல்லாம் பரத்திலிருந்து எனக்கு இல்லை என்றால் எல்லோரிடத்திலும், ஒரு 2 பேர் 4 பேர் 10 பேர் இடத்துல அல்ல, முழு ஜனத்திடத்திலும் அந்த ஞானம் எனக்குள்ளே இறங்கி வந்திருந்தால் நான் பொறுமையிலே வளர்ந்து கொண்டு வருகின்ற சகோதர சகோதரிகள் என்பதை தேவனுக்கு முன்பாக நாம் நிச்சயப்படுத்தி கொள்ள முடியும்.
அது இல்லை என்றால், உங்களில் ஒருவன் குறைவுபட்டால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேளுங்கள், பொறுமையை கேளுங்கள். வாழ்விலே பொறுமையை பெற்று வாழ்ந்தால் எல்லா வாழ்வும் சந்தோஷமாயிருக்கும், மகிழ்ச்சியாயிருக்கும். இந்த மகிழ்ச்சியுள்ள வாழ்வை நாம் யாவரும் பெற்று நம்முடைய கிரியைகள் நிறைவுள்ளதாகவும் பூரணமுள்ளதாகவும் தேவனுக்குள்ளே அது வளர்ந்து நாம் எப்போதும் அவருக்குள்ளே வாழ கர்த்தர் நல்ல பொறுமையின் ஆவியிலே எங்களை வழிநடத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமம் இப்படிதான். ஆண்டவர் காலை வெளியே பேசிய வார்த்தை அதிகமாய் என்னையும் எங்கே உற்சாகப்படுத்தியது. என்னுடைய ஜீவியத்திலும் கடந்த நாட்களிலே பொறுமை இழந்தவனாய் மனைவியோடு அங்கே விசுவாசிகளோடு நான் நடந்து கொண்டதான விதத்தை குறித்து காலை வேளையிலே ஆண்டவர் பேசியிருந்தார். இன்றைக்கு என்னிடத்திலே இருக்கக்கூடிய சுபாவங்களோ குணாதிசயங்களோ அங்கே நிறங்களோ என்னுடைய தோளினுடைய நிறம் கூட அது தேவன் தந்தது தான். இந்த தேவன் தந்ததை நான் மாற்றிவிட வேண்டும் என்று நினைத்தால் ஒருபோதும் முடியாத ஒன்று. ஏனென்றால் என்னுடைய நிறத்தை என்னால் மாற்ற முடியாது. இன்றைக்கு நான் என்னுடைய நிறத்தை மாற்ற வேண்டும் என்று அது கலர்களை அடித்தோ அது செய்தாலும் அது மாறும். ஆனால் அதை நிரந்தரமாக செய்து கொண்டிருந்தால் தான் அந்த நிறம் என்னிடத்தில் இருக்கும். இல்லை என்றால் அது மீண்டும் என்னுடைய சுபாவ நிலைக்கு மாறிவிடும். இன்றைக்கு காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்திலே காண்பித்ததெல்லாம் என்னுடைய சுபாவங்களையோ குணாதிசையோ மாற்றுவதற்கு நான் முயற்சி செய்து ஒன்றும் முடியாது. இன்றைக்கு தேவன் தந்த சுபாவங்களை அங்கே தேவன்தான் எனக்கு நிலைத்திருக்க பண்ண வேண்டும். இன்றைக்கு தேவனிடத்திலே நான் கேட்டு எனக்குரிய குறைவுகளை அங்கே பூரணமாக்கும்படிக்கு அங்கே நான் பெற்றுக்கொள்ளவே இந்த நாட்களிலே நான் வாஞ்சிக்கிறேன். என்னிடத்திலே அநேக குறை உண்டு. இன்றைக்கு பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானம் முதலாவது சுத்தமாக இருக்கிறது. அதற்கு பின்புதான் இன்றைக்கு சமாதானம், இரக்கம், சாந்தம் யாவும் வருகிறது. இந்த சுத்தம்ங்கிறதை முதலாவது நான் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே நான் வாழும்படிக்கு இந்த காலை வேளையிலே நான் வாஞ்சிக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்தை பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எனக்கு தருவான் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்யலாம். கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுதா. சொன்ன போல எல்லா நிருபங்களை காட்டிலும் இந்த ஜாக்கோபுடைய இந்த நிறுவம் அதிகமாய் வாழ்க்கையிலே அது முக்கியத்துவம் உள்ளதாக இங்கே காணப்படக்கூடிய ஒன்றாக இருந்தது. கால்வழியில் எழுந்து அதைத்தான் அங்கே தியானிக்க முடியாது. தேவன் அங்கே பேசினார். அதிலே ஒரு தீர்மானத்தை நான் அங்கே காலையிலே அங்கே எடுத்தேன். இந்த ஜாக்கோபினுடைய அந்த நிறுவம் அவருடைய வாழ்க்கையிலே சரியான ஒரு அனுபவத்தை அங்கே அவருடைய வாழ்க்கையிலே கொடுத்தபடினாலே அதை இங்கே அப்படியே இங்கே எழுதினார். அங்கே இதயத்தினுடைய நினைவுகள், சிந்தனைகள் அதை இங்கே மற்றவர்களை சேதப்படுத்தக்கூடிய ஆயுள் சக்கரத்தையே, அது என்னுடைய ஜீவத்தின் வாழ்க்கையில் ஆயுள் சக்கரத்தை கொளுத்துவிடக்கூடிய ஒன்றாக இங்கே இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் அதிலே முழுவதுமாக நிறைந்த ஒரு நட்பொருளாய் அங்கே அதை நான் நித்தமும் அதை நான் தியானிக்க வேண்டும், அதை கடைப்பிடிக்க வேண்டும், கைக்கொள்ள வேண்டும் என்றான அந்த காரியங்கள் இன்று நாட்களில் பேசிய ஒன்று யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற, நான் ஒன்றிலும் குறைவிடாதபடிக்கு அங்கே நான் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேணுங்கிறான அந்த காரியங்கள் எனக்குள்ளே இருக்கக்கூடியான அந்த சுபாவங்கள் எல்லாம் மாறுவதற்குரியான தேவனுடைய கிருபை அது எனக்கு முழுவதுமாய் அது என்னிடத்திலே நிறைந்து அந்த சுபாவங்கள் என்னிடத்திலிருந்து அது இயேசுவை போன்று வெளிப்படக்கூடியான சிநேகிதன் என்று அழைக்கக்கூடியான அந்த அன்பு நிறைந்த வாழ்க்கை என்னிடத்திலே அது முழுவதுமாய் வெளிப்பட வேணுமென்றான இந்த காரியங்கள் தேவனுடைய சமூகத்திலே இந்த கால வேளையிலும் தேவன் சபையிலேயும் இந்த வார்த்தைகளை கொடுத்து இன்னும் அதிகமாய் உற்சாகப்படுத்தினார். தேவ சமூகத்திலே என்னுடைய ஜீவியத்தின் வாழ்க்கையிலே அங்கே நான் காணக்கூடியான இந்த காரியங்கள் இங்கே என்னுடைய இதயத்திலே, என்னுடைய நாவினாலே, என்னுடைய இதயத்திலே இந்த எழும்பக்கூடியான சிந்தனையினாலே கரைப்படுத்தக்கூடிய என்னுடைய மனைவியோ, என்னுடைய சகோதரனோ, அங்கே உறவினத்தரோ, இல்லை தொழிலில் நடக்கக்கூடியான எந்த காரியங்களோ இதனாலே என் நாவினாலே, என் இதயத்தினாலே கரைப்படுத்தக்கூடாதபடிக்கு, இல்லை தீட்டுப்படுத்தக்கூடாதபடிக்கு, உதாசீனப்படுத்தக்கூடாதபடிக்கு தேவனுடைய மெய்யான அந்த அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதுக்கான அந்த தெய்வீக அன்பை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்க பரிசுத்த ஆவியானவர் வரக்கூடிய நாட்களிலே அந்த துரிதமான ஆவியை தந்தை நீ நடத்துவாண்டி விசுவாசிக்க செய்யணும். ஆவியானவர் சபையிலே கொடுத்த வார்த்தை என்னையும் அதிகமாய் உணர்த்தியது. அங்கே பொறுமை என்கிற ஒரு வார்த்தை
அதிலே இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் பேசுவதெல்லாம் அங்கே அவர்கள் பொறுமைக்கு அவர்களை எல்லைக்கோடு வைத்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையினுடைய அடிச்சோடுகளை பின்பற்றி வருகிற எனக்கோ அது முற்றிலுமாய் அது வேறுபட்டு ஒன்றாக இருக்குது. அந்த பொறுமைக்கு நான் ஒருபோதும் எப்பொழுதெல்லாம் நான் எல்லைக்கோடுகள் வைத்து நான் வாழுகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் என்னுடைய காரியங்களிலே பொறுமை இழந்து நான் தேவனை விட்டு தூரம் போகிற ஒரு மனிதனாக தான் இருப்பேன் என்பதை ஆவியானவர் இந்த வழியில் என்னை உணர்த்தினார். எல்லையில்லாத தேவன் என் மீது கொண்ட அவருடைய எல்லையில்லாத அன்பு, அவர் என் மீது காட்டின அவருடைய பொறுமை இத்தவரைக்கும் என்னுடைய நீதி நிமித்தமல்ல, அவருடைய இரக்கத்து நிமித்தமே என்னை இந்த சபையில் வைத்திருக்கிறது என்பதை நான் உணர்வேன். என்றால் நான் ஒரு காலமும் இந்த பாரம்பரியத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் போல நான் எல்லைக்கோடு வைத்து வாழ மாட்டேன். பொறுமைக்கு எல்லையே இல்லை. அது சகோதரர் மூலமாய் ஆவியானவர் பேசினது போல அங்கே ஞானம் தேவனுடைய பரத்தில் ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்த அந்த ஞானம் என்னை தாங்காவிட்டால் நான் ஒரு காலமும் அந்த பொறுமையை நான் நினைத்திருக்க முடியாது என்பதை ஆவியானவர் எச்சரித்தார். நானும் அந்த பொறுமையை எல்லைக்கோடு வைக்காதபடிக்கு தேவனுடைய ஞானத்தை கொண்டு நான் வாழ்ந்து அதை சகித்து பொறுமையை இந்த பூமியிலே மரணமடைந்த நிலத்திற்கே நான் விரும்புகிறேன். நிச்சயம் கர்த்தருக்கு உதவி செய்வார் நம்புகிறேன், அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள உதவி செய்வார். நாம் ஸ்தோத்திரம். பொறுமையிலிருந்து வாழக்கூடியான என்னுடைய வாழ்விலே இந்த நாட்களிலே தேவன் என்னை கடிந்து கொண்டு நான் வெளிப்படையும்படியாய் இங்கே தேவ சமையலே என்னை பேசினார். நான் மனம் திரும்ப வாஞ்சிக்கிறேன். இங்கே இந்த வார்த்தையிலே நானும் குறைபட்ட ஒரு மனுஷனாக இங்கே இருக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே பொறுமை இழந்து வாழுகிறான காரியங்கள் இடத்தில் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களிலே நான் உணர்வடையும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் சபையில் பேசும்போது என்னை நான் முதலாவது அங்கே ஒப்புக் கொடுத்தேன். இங்கே பொறுமை அது எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முக்கியம் என்று சொன்னால் அது பூர்ணப்படுவதற்கு தேவனுடைய ஞானம் அது மிகவும் முக்கியமாக இங்கே இருக்கிறது. ஞானம் இல்லை என்றால் பொறுமையை நான் ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை இங்கே வைத்திருக்கவோ அதை பூர்ணப்படுத்தவோ இங்கே முடியாது. நான் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பொறுமையை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது தேவ ஞானத்தை இங்கே அவருடைய சமூகத்திலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொண்ட பிற்பாடு இங்கே பொறுமையை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை காத்துக்கொள்ள வேண்டும். நானும் ஒரு நாட்களிலும் இந்த பொறுமையுள்ள ஒரு மனுஷனை வாழ்வதற்கு எதுவாக தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியான ஒரு வாழ்க்கையிலே வாழ தேவனுக்கு உதவி செய்வார் அறிக்கை செய்யணும். ஆவியானவர் இந்த காலை வழியில் பேசின வார்த்தைகளை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். வாழ்க்கையிலும் தொடர்ந்து ஆவியானவர் தொடர்ந்து பொறுமை குறித்தும் மன்னிப்பை குறித்தும் தொடர்ந்து 3 வாட்டியை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். எப்போதுமே ஒருவரின் அவருடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலுமே பூர்த்தியாகி நிறைவாகும் பட்சத்திலே எந்த தகப்பனும் ஒரு பிள்ளை விடுதல் சொன்னால் அந்த பிள்ளையை சரி செய்யும்போது அதை மறுபடியும் அந்த தகப்பன் சொல்லுவதில்லை. எப்போதெல்லாம் அதை பிழை விட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அப்போதெல்லாம் அந்த தகப்பனோ தாயோ அந்த பிள்ளைகளிடத்தில் சொல்லத்தான் செய்கிறார்கள். அதே போல் தான் தகப்பனும் எனக்குள்ளாக இருக்கிற இந்த பொறுமை குறித்தும் மன்னிப்பை குறித்தும் மறுபடியும் பேசுகிறார்னு சொன்னால் இன்னும் அதிலிருந்து விடுதலையாகவில்லை, இன்னும் தொலைவில்லை என்பதை குறித்து அதிலிருந்து விடுதலையாக ஒன்றும் ஒரு விருப்பத்துடனும் ஒரு ஆசையுடனும் தான் அதை பேசுகிறார் என்பதை ஆவியானவர் அந்த காலையிலுமாய் தெளிவாய் பேசினார். என்னுடைய இதயத்திலே குறிப்பாய் எனக்குள்ளாய் ஆவியானவர் பேசும்போது குடும்பத்தை குறித்து அவர் அதிகமாய் பேசினார். இன்னும் குடும்பத்துக்குள்ளாய் நான் சரியான முறையிலே என்னுடைய ஜீவம் இல்லை என்பதை உணரும்படியாய் குடும்பத்தை குறித்தே முக்கியமாய் பேசினார். அதை என் இதயத்தில் அதை உணர்ந்தவனாய் எப்போதும் நான் தேவனுக்கு முன்பாய் உண்மை உள்ளவனாய் என்னுடைய காரியங்களை சரியான முறையிலே பிள்ளைகளிடத்திலோ மனைவியிடத்திலோ நான் சரியான முறையிலே நான் பேசுகிறேனா அல்லது எனக்குள்ள ஏதோ நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காய் மாய்மலமாய் என்னுள்ளுக்குள்ளே நான் கோபம் கொன்று வழியிலே நான் ஒரு வேஷமுள்ளவனாய் நான் பேசுகிறேனா என்பதை இந்த ஒரு மாய்மலம் உள்ள வாழ்க்கையையும் இந்த விளையிலுமாய் அதை உணரும்படியாய் செய்தார். நான் தேவனிடத்தில் நான் எப்போதெல்லாம் உண்மையாய் மன்னிப்பை குறித்து எனக்கு மன்னிப்பையும் பொறுமையும் தாருங்கள்னு கேட்கும்போது அவர் உடனே அதை செய்யக்கூடிய காரியங்கள்.
ஆனால் அதை எனக்குள்ள கிரியை இன்னும் அது நடப்பிக்கவில்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் சரியாக கேட்கவில்லை என்பதை மாத்திரம்தான் அதை நான் சொல்ல முடியும். உண்மையாய் நான் அந்த இடத்தில் எதையெல்லாம் நான் மன விருப்பத்துடன் ஒரு ஆசையாய் என்னுடைய தகப்பனுடைய விருப்பத்தை நான் செய்ய வேண்டும் சொல்லி நான் ஆசையாக எதையெல்லாம் கேட்கிறேனோ அதை ஆண்டவர் செய்வார். அதை நான் என்னுடைய இருதயத்தின் நினைவுகளை ஆண்டவர் அறிகிறார். எப்போதும் தேவனுக்கு உண்மை உள்ளவனாய் எந்த சூழ்நிலையிலுமே அவருக்கு உகந்தவனாய் உங்கள் பொறுமை உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளும். என்னுடைய பொறுமையை என்னுடைய ஆத்மாவை பார்த்துக்கொள்ளணும்னு சொன்னால் நான் கவனமாக இருந்து எல்லா விதத்திலுமே ஒரு மாய்மாலம் இல்லாத வாழ்க்கையும் தேவனுக்கு உண்மையும் உத்தவமாக இருந்து தேவனுக்கு உகந்தவனாய் எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு பிரியமாக நடக்கத்தக்கதாக ஒரு தெளிவுள்ள ஜீவியத்தையும் தெளிவுள்ள வார்த்தையும் அந்த ஆண்டவர் தந்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஜீவியத்தை நான் சரி செய்து எப்போதுமே தேவனுக்கு உண்மை உள்ளவனாய் வாழத்தக்கதாய் ஆவியான உதயசுவாண்டு அறிக்கையிடுகிறேன். நான் சபையெடுத்த வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். தேவன் குறைபட்டான அந்த வாழ்விலே நிறைவேற்றரும்படியாய் தேவன் பேசினான். அந்த வார்த்தைக்காய் தேவனை இன்னும் அதிகமாக சோதிக்கின்றேன். கடந்த நாட்களில் தேவன் காண்பித்த நிலைகளெல்லாம் பொறுமை இழந்து பரிபூர்ணமாக அடைகின்றான் அந்த வாழ்க்கையை குறித்தான் தேவன் காண்பித்தார். அடுத்த வாக்கிலே பேசுகின்றான காரியங்கள், அடுத்த வாக்கிலே புத்தி இல்லாமல் நடக்கின்றான காரியங்களை குறித்து தேவன் இந்த காலவெளியிலே பேசும்பொழுது பொறுமையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கையை தான் தேவன் சம்பூர்ணமாய் அடையும்படி தேவன் இந்த காலவெளியிலே தேவனுடைய அந்த ஞானம் வெளிப்படும் பொழுது நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே தேவன் சொல்லும் பொழுது தேவன் ஞானத்தை தருகிற அதோடு கூடிய புத்தியையும் அறிவையும் தேவன் அந்த கொடுக்கின்றான். அந்த வாழ்வெல்லாம் அந்த தேவனிடத்தில் வருகின்றான். அந்த ஞானத்திலே வரக்கூடியான அந்த செயற்பாடுகள் அந்த வாயிலிருந்து வருகின்றான ஒரு வார்த்தையில் ஒரு புத்தியுள்ளவன் தன்னைத்தானே நிதானித்து அறிந்து பேசக்கூடியவன். அந்த வாழ்வு தன்னிடத்தில் காணப்படுகின்றான ஒவ்வொரு காரியங்களை குறித்து நிதானமாய் நடக்கின்றான். அந்த வாழ்வெல்லாம் ஞானத்தில் நிமித்தம் வருகின்றான். அந்த அறிவும் புத்தியும் தான் அதை செயற்படுத்த முடியும் என்பதை தான் தேவன் இந்த காலவேளையிலே எனக்கு உணர்படி செய்தார். நான் பேசுகின்றான ஒவ்வொரு காரியங்களில், நான் செயற்படுகின்றான ஒவ்வொரு காரியங்களில், சிந்திக்கின்றான ஒவ்வொரு நிலைகளில் தேவன் தருகின்றான அந்த ஞானத்தின் நிமித்தமே அதை வரக்கூடியான அந்த புத்தியும் அறிவும் வாயிலிருந்து வரக்கூடியான ஒவ்வொரு காரியங்களை என்னென்னானே நிதானித்து அறியத்தக்கான அந்த வாழ்வு, என்னென்னானே ஆராய்ந்து அறியத்தக்கான அந்த வாழ்வெல்லாம் அந்த வாயிலிருந்து இதயத்திலிருந்து நினைவுகளிலிருந்து வருகின்றான ஒவ்வொரு செயற்பாடுகளையும் நான் அந்த தேவனுடைய அந்த ஞானம் என்னிடத்தில் காணப்படுமா இருந்தால் மட்டுமே அந்த காரியங்களை அதை நான் நிதானமாய் செயற்படக்கூடிய அந்த வாழ்விலே தேவன் நடத்துவார் என்றுதான் தேவன் இந்த காலவேளையிலே எனக்கும் உணர்வுபட செய்வார். அந்த ஞானம் யாருக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் உத்தமமாய் நடக்கிறவனுக்கு தான் அந்த ஞானம் தேவன் அதை கொடுக்கின்றான். அந்த வாழ்வு நான் தேவனுக்கு முன்பாக நான் ஒரு உத்தமம் உள்ளவனாய் நான் நடக்கும் பொழுதுதான் தேவன் அந்த ஞானத்தை எனக்கு தருகின்றார். அந்த ஞானத்தை கொண்டு தான் நான் செயற்படக்கூடியான ஒவ்வொரு காரியங்களையும் நான் பேசுகின்றான, சிந்திக்கின்றான, அந்த பொறுமைக்கு ஏதுவாக வரக்கூடியான அந்த ஒவ்வொரு காரியங்களையும் அந்த தேவனுடைய அந்த ஞானத்தை கொண்டு செயற்படும்படியான அந்த ஆவி அந்த தேவனுக்கு ஒரு பிரியமுள்ளவனாக நடக்கும் பொழுதே தேவன் அதை தருவான் என்று சொல்லித்தான் அந்த தேவன் அந்த காலவேளையை என்னை உணர்வுபடும்படி செய்தார். என்னுடைய குறைகளை வெளிப்படுத்த தேவனுக்கு இன்னும் அதிகமாக சோதரிக்கின்றேன். வருகால நாட்களிலே அவருக்கு உத்தமமாய் நடந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள அந்த வாழ்க்கையிலே தேவன் அந்த பொறுமையில் நிர்ணயிக்கத்தக்க அந்த ஆவியில் என்ன நடத்துவார்கள். என்னுடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். தேவன் சபையிலே இந்த நாட்களிலே கொடுத்த வார்த்தைக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே தொழில் செய்கிற இடத்தில் எனக்கும் ஒரு சகோதரனுக்கு இடையிலான வாக்குவாதத்தின் நிமித்தம் சகோதரனை மனவேதனைப்படுத்தையான ஜீவியம் அவிசுவாசியான சகோதரன். இன்றைய நாட்களிலும் எனக்கு தேவன் என்னுடைய குறைவுகளை வெளிப்படுத்தியுள்ளார். வரும் காலங்களில் நான் பொறுமையுள்ள ஜீவியத்தை கொண்டு நடக்க தேவன் எனக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசியான வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். பொறுமையுள்ளான அந்த வாழ்வு குறித்து தேவன் எவ்வளவாய் ஒரு மனுஷனுடைய வாழ்விலே தேவன் கற்றுத்தந்து நடத்துகிறார் என்றான அந்த காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில் இடைப்பட்டு பேசினார். என்னுடைய வாழ்க்கையிலும் கடந்த நாட்களிலே ஒரு சூழ்நிலை மத்தியிலே நான் ஒரு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த வேளையிலே ஒரு வாகனத்திலே எனக்கு முன்பாக வந்தான ஒரு வாகனத்திலே அவர்கள் அங்கே ஒரு ஹெட்லைட்டை போட்டு கொண்டு வந்தார்கள். நான் அங்கே டிம்மை போட்டு காட்டினேன். ஆனால் அவர்கள் அதே ஹெட்லைட்டோடே வரும்பொழுது அது எனக்கு முன்னுக்கு இருக்கக்கூடியான அந்த பார்வை அங்கே எனக்கு அது அவ்வளவாய் தெரியாத ஒரு சூழ்நிலை மத்தியிலே என்னுடைய இதயத்திலே நான் அதிகமான ஒரு கோபம் கொண்டவனாய் நானும் அங்கே ஹெட்லைட்டை போட்டுக்கொண்டே நான் என்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்தேன். அந்த சூழ்நிலை வேளையிலே தேவன் என்னோடு இடைப்பட்டான அந்த காரியமெல்லாம்
என்னுடைய இதயத்தினுடைய நிலையை தேவன் அங்கே உணர்த்தினார். இங்கே நீ எவ்வளவாய் பொறுமையாய் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை மத்தியிலே நீ அங்கே எவ்வளவு கோபமாய் நடந்து கொள்கிறாய், இது நிமித்தமாய் வரக்கூடியான ஆபத்து அது உனக்குத்தான் உரியதாய் மாறிவிட முடியும் என்றான அந்த காரியங்களை உணர்த்தினார். உடனடியாக நான் அங்கே அந்த டிம்மை போட்டுக்கொண்டு என்னுடைய வெளிச்சத்தை நாங்கள் குறைத்து என்னுடைய பிரயாணத்தை அங்கே மெதுவாக அதை நான் செயல்படுத்தினான். அந்த காரியம் அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் தேவன் எவ்வளவாய் அங்கே பொறுமையை கற்றுத்தந்தார் என்றான அந்த காரியங்களை தேவன் காலை வேளையிலே உணர்த்தினார். அதே போலான ஒரு வாழ்வைத்தான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அங்கே அபியாசப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும் என்பதை குறித்தும் தேவன் காலை வேளையிலே உணர்த்தினார். இன்றைக்கு நான் காணக்கூடியான அந்த மனுஷர்கள் மத்தியிலே அங்கே கெட்லேட்டாய் அவர்கள் எப்பேற்பட்டான ஒரு சூழ்நிலையில் அங்கே எனக்கு முன்பாக வைக்கும் பொழுதும் நானும் அங்கே கோபம் கொண்டு அல்லது ஏதோ ஒரு விதத்திலே அங்கே நானும் அங்கே ஒரு கெட்லேட்டை போடுவதைப் போல அங்கே அவர்களைப் போலவே நானும் செயற்படுவேனாக இருந்தால் அங்கே வரக்கூடியான விளைவுக்கு நான் தான் அங்கே காரணமாக இருந்துவிட முடியும். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அங்கே நான் என்னுடைய வெளிச்சத்தை அங்கே குறைத்து அணைத்து கொண்டு இருக்கக்கூடியான அந்த சூழ்நிலை மத்தியிலே அங்கே நான் பாதுகாக்கப்படக்கூடியான அந்த சூழ்நிலைகள் அதிகமாக இருந்துவிட முடியும் என்பதை குறித்தும் பரிசுத்தாவியானவர் காலை வேளையிலே உணர்த்தினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இந்த பொறுமை உள்ள வாழ்வு என்பது எவ்வளவு பாதுகாப்பான ஒரு வாழ்வு என்பதை குறித்து தேவன் காலை வேளையிலே உணர்த்தினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் அங்கே எரேமியாவை குறித்தான ஒரு காரியங்களிலே எரேமியா அங்கே சோர்ந்து போயிருக்கிறான். அந்த வேளையிலே எரேமியா 12ஆம் அதிகாரம் அங்கே 5ஆம் வசனத்திலே நீ காலாட்களோடே ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோடே எப்படி சேர்ந்து ஓடுவாய் என்றான அந்த கேள்வியைப் போல இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே நான் அன்பு செய்யக்கூடியான மனுஷர்கள் மத்தியிலே அல்லது நான் அடிக்கடி காணக்கூடியான மனுஷர்கள் மத்தியிலே அங்கே பொறுமையுள்ள ஒரு ஜீவியத்தை என்னிடத்திலே நான் அங்கே காண்பித்து வாழ முடியாத ஒரு மனுஷனாக நிற்பேனாக இருந்தால் அங்கே கொடிய நாட்கள் வருமென்றான அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையைப் போல அந்த கொடிய நாட்கள் வரும்பொழுது நான் அங்கே எவ்வாறு நான் பொறுமையுள்ள ஒரு மனுஷனை அங்கே நின்றுவிட முடியும்? அங்கே நான் அவருடைய ராஜ்யத்தை இழந்துவிடக்கூடியான ஒரு மனுஷனாகத்தான் நான் நின்றுவிட முடியும். அங்கே நான் இந்த நாட்களிலே நான் அந்த பொறுமையை அவருடைய ஞானத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு வாழுகிறான அந்த வாழ்க்கையிலே வளரும் பொழுது அங்கே அந்த கொடிய நாட்கள் அங்கே அது ஆபத்தாய் எழும்புறான சூழ்நிலை மத்தியிலே அந்த பொறுமை என்னை பாதுகாத்து அவருடைய ரட்சிப்புக்குள்ளாய் அங்கே என்னை நடத்த முடியும் என்றான அந்த வாழ்வை தேவன் காலை வேளையிலே உணர்த்தினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் வருகிற நாட்களிலும் இந்த பொறுமை உள்ள வாழ்வு அங்கே என்னுடைய ஜீவியத்திலே என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே என்னுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவாய் தேவை என்பதை உணர்ந்து அந்த பொறுமையை தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டு ஞானமுள்ளவனாய் சாந்தமுள்ளவனாய் எப்பொழுதுமே மனத்தாழ்மை உள்ளவனாய் ஜீவிக்க பரிசுத்தாவியானவர் வருகிற நாட்களில் என்னை நடத்துவான்னு விசுவாசிக்கிறேன். நாம் எங்கள் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்மை போன்று நாங்கள் பூரணம் உள்ளவர்களாய் உம்மை போல பூரண சற்குணம் உள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் மாறும்படிக்கே பொறுமையானது எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படிக்கே இந்த பூமியிலே எங்கள் எல்லோருக்கும் நல்ல பொறுமையை நாவியை தந்தருளும். ஆண்டவர் எங்களுடைய குடும்ப வாழ்வு, உங்களுடைய விசுவாச வாழ்வு, இந்த உலக வாழ்வு, நாங்கள் தொழில் புரிகின்ற எல்லா இடங்களிலும் பொறுமையிலே வளர உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே அந்த ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும். பரத்திலிருந்து வருகின்ற அந்த ஞானம் எங்களை பொறுமையின் வாழ்வுக்குள்ளே நடத்தவும் சந்தோஷத்தோடு கூடிய பொறுமையிலே நாங்கள் வளர்ந்து எங்கள் ஆத்துமாவை எல்லா வாழ்விலும் நாங்கள் பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. பொறுமை இல்லாத ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே எங்களை நீர் மாற்றி மனம் திரும்பி நாங்கள் பொறுமையிலே இன்னும் நாங்கள் வளர்ந்து உம்முள்ளே நாங்கள் பூரணப்பட எங்களுக்கு உதவி செய்தரிடம் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே.